கல்வெட்டுகள் இதில் இருக்கு. இப்போ எல்லா கோவில்லையுமே பின்னாடி வரும்போது விஜயநகர பேரரசு கல்வெட்டுகள் இருக்கும், சேதுபதி கால கல்வெட்டுகள் இருக்கும், அப்புறம் நம்ம சிவகங்கை ஆட்சி செய்த மன்னர்களோட கல்வெட்டுகள்லாம் இருக்கும். இப்போ திருக்கோசியூர் கோயில் எடுத்துட்டோம்னா அங்கே வந்து நாயக்கர் கல்வெட்டு இருக்கு, விஜயநகர பேரரசு கால கல்வெட்டு இருக்கு, நாயக்கர் கல்வெட்டு இருக்கு, சேதுபதிகள் கல்வெட்டு இருக்கு. ஆனால் இங்கே வந்து பாண்டியர்களோட வேற யாருக்குமே கிடையாது. ஏன்னா அந்த கோயில் அதுக்கு கூட யாருமே வரல. அப்போ பின்னாடி 13ஆம் நூற்றாண்டுல இந்த கட்டுமான கோயில் கட்டப்படுது. கட்டப்படும் போது இதுக்கான கற்கள் எங்கேருந்து எடுத்து வராங்க அப்படின்னா, அந்த கோயில இருந்து இந்த மலையில இருந்து வெட்டி எடுத்து கட்டினாங்களா அப்படின்னா இல்லை, ஒரு சிலர் பயன்படுத்திக்கலாம். அது போக இங்கே பக்கத்துல அழகமாநகரின் ஊர் இருக்கு. இந்த அழகமாநகரில் ஒரு சிவன் கோயில் இருந்தது. அந்த சிவன் கோயில் அழிஞ்சு போயிடுச்சு. அழிஞ்சு போன உடனே நிறைய கற்கள் கிடைக்குது. அதே போல இங்கேயும் கூட ஒரு கோயில் இருந்திருக்கலாம், திருமலையிலே இன்னொரு சிவன் கோயில் இருந்திருக்கலாம். அது அழிஞ்சு போயும் அதை அந்த கல்லை எடுத்து கட்டிருக்கலாம். ஏன்னா கட்டுமானங்களுக்குடைய நிறைய கல்வெட்டுகள் தொடர்ச்சி இல்லாம இருக்கு, உன்னோட தொடர்ச்சி இல்லாம இருக்கு. அதனால வேற இடத்துல இருந்து இந்த கல்விகள் எடுத்து வந்து கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அழகுமாநகரில் இருந்த சிவன் கோயில் அழிஞ்சு போய் அங்கே இருந்த சிவன் தான் இன்னைக்கு திருக்கோஷ்டியூர்ல உள்ள நுழைஞ்ச உடனே சரபேஸ்வரர்னு ஒரு சிவன் கோயில் இருக்கும். பாத்துருக்கீங்களா யாராவது? திருக்கோஷ்டியூர் உள்ள நுழைஞ்ச உடனே மேல இந்த பக்கம் போனா நேர போனோம்னா மேல போய் மாதவனை பார்க்கலாம். ஆனா உள்ள நுழையிற இடத்துல சரபேஸ்வரர் ஒரு சிவன் கோயில் இருக்கும். அந்த சிவன் கோயில், அந்த சிவன் எங்க இருந்து எடுத்து கொண்டு போன சிவன்னா இந்த அழகமாநகரில் இருந்து கொண்டு போன சிவனை தான் இங்க வச்சிருக்காங்க. அப்ப பாண்டியர்களை தவிர வேற கல்வெட்டுகளே இங்க இல்ல, பாண்டியரோட கல்வெட்டுகள் தான் இருக்கு. அதுலயும் அதிகமான கல்வெட்டுடைய மன்னன் யாரோட கல்வெட்டு இருக்கு அப்படின்னா குலசேகர சடையவர்மன் குலசேகர மன்னனோட கல்வெட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மாரவர்மன் காலத்துல இருந்து கோயில் விரிவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி வந்த பாண்டியர்கள் தொடர்ச்சியா ஒவ்வொரு திருப்பணியா செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றத திருமலை கோயிலோட வரலாறு. சரிங்களா? புரிஞ்சதா? இங்கே